மரத்தில் மோதி ஆற்றில் விழுந்த ஹெலிகாப்டர் தொடர்பில் வெளியான திடுக்கிடும் தகவல். 3000 மணித்தியாலங்களுக்கு மேலான பயண அனுபவம் கொண்ட விமானியை இழந்த இலங்கை. விபத்துக்கு காரணம் புதினம் பார்க்க வந்த மக்கள். 4 நாட்களாக நீர் உணவின்றி 100க்கும் மேல் கால்நடைகளை இழந்த விவசாயிகள். மன்னார் சிப்பியாறு அந்தோனியார் கோயிலுக்கு அருகில் இருந்து மயங்கிய நிலையில் மீட்பு. வெள்ளத்தில் சிக்கிய யாழ் பேருந்தில் காணாமல் போன இளைஞன் சடலமாக மீட்பு. தனது பையை எடுக்க வெள்ளத்துக்குள் இறங்கியதால் வந்த நிலை. கண்டுபிடிக்கப்பட்டது பேருந்து. 3000 தாண்டிய மரக்கறிகளின் விலைகள். அதிரடி காட்டிய அதிகாரிகள். சீல் வைக்கப்பட்ட கடைகள். மாவிலாறு பெரு வெள்ளத்தால் சிக்கிய 309 பேர் பாதுகாப்புடன் மீட்பு. வெளியான முழு விவரம். மேலும் தொடரும் மீட்பு நடவடிக்கைகள். தொடரும் துயரம். ரம்புக்கரையில் மீண்டும் பாரிய நிலச்சரிவு. சிக்கிக் கொண்ட மக்களை மீட்க களமிறங்கும் படையினர். சற்று முன்னர் இடைநடுவே ஒத்திவைக்கப்பட்ட நாடாளுமன்ற அமர்வு. கூச்சலிட்ட எதிர்க்கட்சிகள். இழப்புகளுக்கு காரணம் அரசாங்கம் என்றும் தெரிவிப்பு. மீண்டும் வளமைக்கு திரும்பிய ஏனையின் வீதியின் போக்குவரத்து. கொழும்புக்கான பயணங்கள் ஆரம்பம். பயணிகளுக்கு அவசர செய்தி. கடுமையாக சேதமடைந்த வட்டுவாகல் பாலம். 2 துண்டுகளாக பிளவடைந்த வட்டுவாகல் பாலம். உடைந்த மாவிலாறு அணை. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு விமானம் மூலம் கொண்டு செல்லப்படும் 3 நேர உணவுகள். வீடுகளுக்கு செல்ல வேண்டாம். மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. வெள்ளத்தில் தவிக்கும் மன்னார். அவசர உதவிகள் கிடைக்கவில்லை. மக்கள் குற்றச்சாட்டு. இலங்கையை புரட்டி போட்ட இயற்கை அனர்த்தம். உயிரிழந்தோரின் எண்ணிக்கை விவரம். தமிழர் பகுதி விவசாயிகள் கண்ணீர். அள்ளுண்டு போன வயல்கள். சீரற்ற காலநிலை. நுவரெலியா மாவட்டம் 75 பேர் பலி. 62 பேர் மாயம். 2691 குடும்பங்கள் பாதிப்பு. சற்று முன் வெளியானது சேத விபரம். இலுப்புக்கடவை அந்தோனியார்புரம் பாம்பு வழிகாட்டி கோயிலுக்கு அருகில் மாடு மேய்ப்பதற்காக சென்று வெள்ள அனர்த்தத்தில் சிக்கிக்கொண்ட 5 பாதுகாப்புடன் மீட்கப்பட்டு இரணிமடுவில் தற்பொழுது தங்க வைக்கப்பட்டுள்ளனர். குறித்த அனர்த்தத்தில் அவர்களின் அத்தனை கால்நடைகளும் வெள்ளம் அடித்துச் சென்றுள்ளதாக பெரும் கவலையுடன் அந்த விவசாயிகள் தெரிவித்தனர். மேலும் தற்போது மன்னார் மாவட்டத்தில் கடும் மழை பெய்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. அனுராதபுரம் புத்தளம்பீதியின் கலாவேவ வெள்ளத்தில் சிக்குண்டவர்களில் ஒருவர் காணாமல் போன நிலையில் அவர் சடலமாக மீட்கப்பட்டார். குறித்த நபர் கடந்த 28ஆம் தேதி கலாவேவ வெள்ளத்தில் சிக்குண்டு பேருந்தில் இருந்து மீட்கப்பட்ட நிலையில் மீண்டும் காணாமல் போயிருந்தார். தனியார் நிறுவனம் ஒன்றின் யாழ்ப்பாண கிளையில் வாடிக்கையாளர் முகாமையாளராக பணிபுரியும் 36 வயதுடைய தணிகாச்சலம் பத்ம நிகேதன் என்பவர் இவ்வாறு உயிரிழந்தார். தற்போது அவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. வெண்ணப்புவ லுணுவிலம் பிரதேசத்தில் உலங்கு வானூர்தியை அவசரமாக தரையிறக்க முற்பட்ட பொழுது உயிரிழந்த விமானி தொடர்பில் இலங்கை விமானப்படை விசேட அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது. இந்த ஹெலிகாப்டர் தரையிறங்குவதற்கு நீண்ட நேரம் முயற்சித்த போதும் அங்கு வேடிக்கை பார்க்க சென்ற மக்களால் தரையிறக்க முடியாத நிலை ஏற்பட்டது. இந்நிலையில் அங்கிருந்தவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாத வகையில் தரையிறக்க முயற்சித்த போது விபத்து ஏற்பட்டது. வெண்ணப்புவ லுணுவில பாலத்துக்கு அருகில் இருந்த குழுவினருக்கு உணவுப் பொருட்கள் மற்றும் உபகரணங்களை வழங்குவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்ட போதே இந்த விபத்து இடம்பெற்றது. இதில் உயிரிழந்த விமானி விங் கமாண்டர் நிர்மால் சியம்பலாப்பிட்டிய தொடர்பில் சமூக வலைதளங்களில் உருக வைக்கும் பதிவுகள் பதிவிடப்பட்டு வருகின்றன. இவ்வாறு உயிரிழந்தவர் 41 வயதான 3000 மணித்தியாலங்களுக்கு மேல் விமான பயண அனுபவத்தை கொண்ட அனுபவமிக்க விமானி என இலங்கை விமானப்படை தெரிவித்துள்ளது. இந்த பதிவில் ஒரு இளம் மகனின் அன்பான தந்தையான நிர்மல் நேற்று டிட்பா சூறாவளியால் அகால மரணமடைந்த இளைஞர்களின் வரிசையில் இணைந்து கொண்டார். விலை மதிப்பெற்ற இலங்கை விமானியாக நாட்டின் இதயங்களில் அழியாத நினைவை விட்டுச் சென்றார் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த விபத்தின் போது மேலும் 4 விமானப்படை அதிகாரிகள் காயமடைந்து மாரவில வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். நாட்டில் ஏற்பட்டுள்ள கடும் சீரற்ற காலநிலையால் தம்புள்ளை பொருளாதார மத்திய நிலையத்துக்கு கிடைக்கும் மரக்கறிகளின் மொத்த விலைகள் சடுதியாக உயர்வடைந்துள்ளன. இதன்படி 1 கிலோகிராம் கரட் ரூபாய் 700 முதல் 1000 வரை விற்பனை செய்யப்படுகிறது. அத்துடன் போஞ்சி லீக்ஸ் போன்ற மரக்கறிகள் 500 ரூபாய் முதல் 800 ரூபாய் வரை அதிகரித்துள்ளது. கடந்த வாரங்களில் 30 ரூபாவுக்கு விற்பனையான 1 கிலோகிராம் வட்டக்காயின் விலையும்
100 முதல் 130 வரை தம்புள்ளை பொருளாதார மத்திய நிலையத்தில் விற்பனை செய்யப்படுகிறது. மழை மற்றும் மண் சரிவின் காரணமாக பெரும்பாலான மரக்கறி தோட்ட பயிர்கள் அழிவடைந்தமையே இந்த விலை உயர்வுக்கு காரணம் என தம்புள்ளை பொருளாதார மத்திய நிலையத்தின் வர்த்தகர்கள் தெரிவிக்கின்றனர். இதேவேளை விலைகளை காட்சிப்படுத்தாமல் அதிக விலைக்கு ஒரு தொகை காய்கறிகளை விற்பனை செய்து வந்த குளியாப்பட்டிய கண்டி வீதியில் தெலிய கொல்ல பகுதியில் உள்ள 2 காய்கறி கடைகள் இன்று குருநாகல் மாவட்ட அதிகாரிகளால் சுற்றி வளைக்கப்பட்டு சட்ட நடவடிக்கை இடம்பெற்றுள்ளது. அவர்களுக்கு எதிராக தகுந்த சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது. மேலும் இதுபோன்று அதிக விலைக்கு விற்பனை செய்யப்படும் கடைகள் சுற்றி வளைக்கப்பட்டு சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. திருகோணமலை மாவட்டத்தில் நேற்று மாவிலாறு அணைக்கட்டு தடுப்பு பகுதி உடைந்ததால் ஏற்பட்ட பெருவெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட 309 பேரை இலங்கை கடற்படையினர் மீட்டுள்ளதோடு நிவாரண நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றனர். இதேவேளை திங்கட்கிழமை நிலவரப்படி மூதூர் பகுதியில் பாதிக்கப்பட்ட 309 பேரை கடற்படையினர் மீட்டு கல்கந்த விகாரையில் பாதுகாப்புடன் தங்க வைத்துள்ளனர். மேலும் ஒரு கடற்படை படகு மூதூர் பகுதியில் நிலைநிறுத்தப்பட்டு தொடர்ந்து பாதிக்கப்பட்டவர்களை மீட்கும் பணிகளை முன்னெடுத்து வருகிறது. ரம்புக்கணை கங்கை கும்பூர பகுதியில் இன்று பாரிய மண் சரிவு ஒன்று பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த பகுதி வழியாக பயணிப்போர் இது தொடர்பில் அவதானத்துடன் இருக்குமாறும் அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்றில் இருந்து எதிர்க்கட்சியினர் வெளியேறியுள்ளனர். கடந்த சில நாட்களாக நாட்டில் நிலவிய சீரற்ற காலநிலையை தொடர்ந்து மீளவும் நாடாளுமன்ற நடவடிக்கை இன்று ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் நாடாளுமன்றை விட்டு வெளியேறியுள்ளனர். வளிமண்டல திணைக்களத்தால் ஏற்கனவே டிட்பா புயல் குறித்த முன்னறிவிப்பு செய்யப்பட்ட போதிலும் போதிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை அரசாங்கம் மேற்கொள்ளவில்லை என்று எதிர்க்கட்சியினர் குற்றஞ்சாட்டியுள்ளனர். இதையடுத்து நாடாளுமன்ற நடவடிக்கைகள் இன்று நண்பகல் 12:30 மணிக்கு ஒத்திவைக்கப்படவிருந்த நிலையில் தற்போது இடைநடுவில் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இதன்படி அடுத்த நாடாளுமன்ற அமர்வு டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி முற்பகல் 9 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்றம் புதன்கிழமை காலை 9 மணி வரை ஒத்திவைக்கப்படும் என சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன சபைக்கு அறிவித்தார். இன்று பிற்பகல் 12:30 மணிக்கு முன்னர் செலவின தலைப்புகள் நிறைவேற்றப்பட்டுள்ள பின்னர் சபை ஒத்திவைக்கப்படும் என்று அவர் கூறினார். நாடாளுமன்ற விவகார குழுவின் கூட்டத்துக்கு பிறகு சபாநாயகர் இந்த முடிவை சபைக்கு தெரிவித்தார். நாட்டில் தொடர்ந்து நிலவி வந்த சீரற்ற வானிலையால் ஏற்பட்ட வெள்ளம் காரணமாக பல நாட்களாக தடைப்பட்டிருந்த யாழ்ப்பாணம் மற்றும் கண்டி இடையிலான ஏனையன் வீதியின் போக்குவரத்து தற்போது வழமைக்கு திரும்பியுள்ளதாக வீதி மேம்பாட்டு ஆணையம் தெரிவித்துள்ளது. குறித்த வீதியில் பொது போக்குவரத்து சேவைகள் மீண்டும் ஆரம்பமாகியுள்ளன. யாழ்ப்பாணம் மற்றும் கண்டி இடையிலான பிரதான வீதி வழக்கம் போல இயங்கினாலும் வடமாகாணத்தின் பல முக்கிய வீதிகளின் போக்குவரத்து இன்னும் தடைப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அதன்படி கிளிநொச்சியில் உள்ள இரணிமடை நீர்த்தேக்கத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் காரணமாக பரந்தனில் இருந்து முல்லைத்தீவு செல்கின்ற பிரதான வீதியில் உள்ள ஒரு பாலம் கிளிநொச்சியின் பிடியம்புக்கணை பகுதியில் இடிந்து விழுந்ததால் போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு நாயாறில் உள்ள பிரதான பாலம் வெள்ளத்தில் இடிந்து விழுந்ததால் முல்லைத்தீவிலிருந்து கொக்குளாக்கி செல்லும் வீதியில் போக்குவரத்து தடைப்பட்டுள்ளது. பரந்தன் புதுக்குடியிருப்பு ஊடான முல்லைத்தீவு A35 வீதி 2ஆக பிளவுபட்டிருப்பதால் போக்குவரத்து முற்றிலும் தடைப்பட்டுள்ளது. அண்மைய நாட்களாக பெய்த கனமழையால் நீர்மட்டமானது உயர்வடைந்தமையால் பரந்தன் புதுக்குடியிருப்பு ஊடான முல்லைத்தீவு A35 வீதி வட்டவாகல் பாலம் 2 துண்டுகளாக பிளவடைந்து நீர் பாய்கிறது. இதனால் குறித்த வீதியுடனான போக்குவரத்து தடைப்பட்டுள்ளது. எனவே விசுவமடு புதுக்குடியிருப்பு பகுதியிலிருந்து முல்லைத்தீவு நோக்கி பயணம் செய்வோர் மாற்று வழியாக கேப்பாப்பிலவு வீதியை பயன்படுத்துமாறும் பேரிடர் மேலாண்மை மையம் கேட்டுக்கொண்டுள்ளது. கேப்பாப்பிலவு வீதியில் கனரக வாகனங்கள் உட்செல்ல முடியாதுள்ளதோடு மோட்டார் சைக்கிள் உள்ளிட்ட இலகு வாகனங்கள் பயணம் செய்யலாம் என்றும் தயவு செய்து கேப்பாப்பிலவு வீதியை பயன்படுத்துமாறும் பேரிடர் மேலாண்மை மையம் தெரிவித்துள்ளது. மாவிலாறு குளத்தின் ஒரு பகுதி உடைப்பெடுத்ததால் ஏற்பட்ட வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு விமானம் மூலம் உலருணவுப் பொருட்கள் கொண்டு செல்லப்பட்டுள்ளன. இலங்கை விமானப்படைக்கு சொந்தமான Y12 விமானம் ரத்மலானை விமானப்படை தளத்திலிருந்து இந்த உலர் உணவுப் பொருட்களை கொண்டு சென்றுள்ளது. பின்னர் அதே விமானம் மட்டக்களப்பு விமானப்படை தளத்துக்கு ஆக்சிஜன் சிலிண்டர்களை கொண்டு சென்றுள்ளது. மட்டக்களப்பு வைத்தியசாலையில் சிகிச்சை பெறும் நோயாளிகளின் தேவைகளுக்காக இந்த விமானம் பின்னர் மட்டக்களப்பு விமானப்படை தளத்துக்கு ஒரு தொகுதி ஆக்சிஜன் சிலிண்டர்களை கொண்டு சென்றுள்ளதாக விமானப்படை தெரிவித்துள்ளது.
தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனத்தின் மாவட்ட அலுவலக அதிகாரிகள் ஆய்வு செய்து முடிவுகளை வழங்கும் வரை மக்கள் தமது வீடுகளுக்கு திரும்ப வேண்டாம் என அந்த நிறுவனத்தின் சிரேஷ்ட ஆய்வாளர் வசந்த சேனாதீர கோரிக்கை விடுத்துள்ளார். சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் வந்து என்ன செய்ய வேண்டும் என்பதை தெளிவாக தெரிவித்து தமது முடிவை வழங்கும் வரை வீடுகளுக்கு செல்ல முடியும் என்பதை உறுதிப்படுத்தும் வரை மிகவும் பாதுகாப்பற்ற இடங்களில் உள்ள மக்கள் அந்த இடங்களுக்கு திரும்பவும் செல்ல வேண்டாம் என்றும் அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி பாதுகாப்பற்ற நிலையில் இருந்த மக்கள் தொடர்ந்து முகாம்களில் தங்கியிருக்குமாறும் வசந்த சேனாதீர தெரிவித்தார். மன்னார் மாவட்டத்தில் பாதிக்கப்பட்டுள்ள மற்றும் இடைத்தங்கல் முகாம்களில் தங்கியுள்ள மக்களுக்கான சமைத்த உணவுகள் வழங்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்ட போதிலும் நானாட்டான் பிரதேச செயலாளர் பிரிவில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய வகையில் சமைத்த உணவுகள் வழங்கப்படவில்லை என்று பாதிக்கப்பட்ட மக்கள் தெரிவித்தனர். சீரற்ற காலநிலை காரணமாக பாதிக்கப்பட்ட மற்றும் வெள்ளப் பகுதியிலிருந்து வெளிவர முடியாத மக்களுக்கு கடற்படையின் உதவியுடன் சமைத்த உணவுகள் வழங்கப்பட்டு வருகிறது. மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபரின் ஆலோசனைக்கமைய மன்னார் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ நிலையம் பிரதேச செயலாளர்கள், கிராம அலுவலர்கள் மற்றும் துணைக்கள அதிகாரிகள் மாவட்டத்தில் தொடர்ச்சியாக துரித நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றனர். தொடர்ச்சியாக அவர்கள் இரவு பகல் பார்க்காமல் கடமையை முன்னெடுத்து வருகின்றனர். மன்னார் மாவட்டத்தில் காவல்துறையினர், இராணுவம், கடற்படை மற்றும் விமானப்படையினர் தொடர்ச்சியாக மக்களின் பாதுகாப்புக்காக செயல்பட்டு வருகின்றனர். இந்நிலையில் பாதிக்கப்பட்ட இடம்பெயர முடியாத மக்களுக்கு சமைத்த உணவுகள் வழங்கப்பட்டு வருகின்றன. எனினும் நானாட்டான் பிரதேச செயலாளர் பிரிவில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான சமைத்த உணவுகள் உரிய முறையில் கிடைக்கவில்லை என்று பாதிக்கப்பட்ட மக்கள் தெரிவித்துள்ளனர். நாட்டில் டிட்வா சூறாவளியால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு மற்றும் மண் சரிவால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. அந்த வகையில் இன்று திங்கட்கிழமை காலை 9 மணி வரை 355 பேர் உயிரிழந்துள்ளதோடு 366 பேர் காணாமற் போயுள்ளதாகவும் அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. அத்துடன் 59,266 குடும்பங்களைச் சேர்ந்த 2,09,568 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். கண்டி மாவட்டம் 88, நுவரெலியா மாவட்டம் 75, மதுரை மாவட்டம் 71, குருநாகல் 37, மாத்தளை 23 மற்றும் கேகாலையில் 12 ஆகிய பகுதிகளில் அதிகளவான உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளன. வெள்ளாவெளி பகுதியில் பல நூற்றுக்கணக்கான வயல் நிலங்கள் வெள்ளத்தில் அள்ளுண்டு போயுள்ளன. மட்டக்களப்பு மாவட்டத்தில் அமைந்துள்ள வெள்ளாவெளி பகுதியில் அண்மையில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் இம்முறை மேற்கொள்ளப்பட்ட பெரும்போக வேளாண்மை செய்கையில் ஆயிரக்கணக்கான வயல் நிலங்கள் வெள்ளத்தில் அள்ளுண்டு போயுள்ளதாக விவசாயிகள் கவலை வெளியிட்டுள்ளனர். இந்நிலையில் வெள்ளாவெளி கமநல கேந்திர நிலையத்துக்குட்பட்ட பல பகுதிகள், பல வயற்கண்டங்களில் பல நூற்றுக்கணக்கான வயல் நிலங்கள் இவ்வாறு வெள்ளத்தில் அள்ளுண்டு முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளதாக அந்த பகுதி விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். அண்மையில் ஏற்பட்ட பெரு வெள்ளப்பெருக்கினால் வயல்வெளிகள் அனைத்தும் உடைப்படுத்து மீதமுள்ள நிலநாற்றுகள் மண்ணுக்குள் புதையுண்டுள்ள நிலையில் விவசாயிகள் உடைப்படுத்துள்ள வரம்புகளை திருத்தி சீரமைத்து வருகின்றனர். வெள்ள நீர் வடிந்து கொண்டிருக்கின்ற இந்த நிலையில் வயல் பாதிப்புகள் தொடர்பில் தற்போதைய தொலைபேசி இணைப்புகள் சீராக கிடைக்கப்பெறாத போதும் விவசாய அமைப்புகளுடான பாதிப்பின் நிலவரங்கள் தொடர்பில் தரவுகளை சேகரிக்கும் செயற்பாடுகளை மேற்கொண்டுள்ளதாகவும் அப்பகுதி பெரும்போக அபிவிருத்தி உத்தியோகத்தர் தெரிவித்தார். சீரற்ற காலநிலை காரணமாக நுவரெலியா மாவட்டத்தில் இதுவரை 75 பேர் உயிரிழந்துள்ளதோடு மேலும் 62 பேர் காணாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நுவரெலியா மாவட்டத்தில் உள்ள 2691 குடும்பங்களைச் சேர்ந்த 12,304 பேர் இந்த மோசமான காலநிலை காரணமாக பாதிக்கப்பட்டுள்ளனர். இதில் 1914 குடும்பங்களைச் சேர்ந்த 8,654 பேர் பாதுகாப்பான 61 தற்காலிக தங்குமிடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான உதவிகள், உணவு மற்றும் பிற அடிப்படை வசதிகள் வழங்கப்பட்டு வருவதாகவும் மேலும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் நுவரெலியா மாவட்ட செயலாளர் துஷாரி தென்னகோன் தெரிவித்தார். மேலும் மக்கள் தாங்கள் உள்ள பகுதிகள் குறித்து எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்றும் நுவரெலியா நோக்கி பயணம் மேற்கொண்டுள்ளவர்கள் நிலைமை சீராகும் வரை பாதுகாப்பான இடங்களில் தங்கியிருப்பது அவசியம் என்றும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. மரத்தில் மோதி ஆற்றில் விழுந்த ஹெலிகாப்டர் தொடர்பில் வெளியான திடுக்கிடும் தகவல். 3000 மணித்தியாலங்களுக்கு மேலான பயண அனுபவம் கொண்ட விமானியை இழந்த இலங்கை. விபத்துக்கு காரணம் புதினம் பார்க்க வந்த மக்கள். 4 நாட்களாக நீர் உணவின்றி 100க்கும் மேல் கால்நடைகளை இழந்த விவசாயிகள். மன்னார் சிப்பியாறு அந்தோனியார் கோயிலுக்கு அருகில் இருந்து மயங்கிய நிலையில் மீட்பு. வெள்ளத்தில் சிக்கிய யாழ் பேருந்தில் காணாமல் போன இளைஞன் சடலமாக மீட்பு. தனது பையை எடுக்க வெள்ளத்துக்குள் இறங்கியதால் வந்த நிலை. கண்டுபிடிக்கப்பட்டது பேருந்து.
3000 தாண்டிய மரக்கறிகளின் விலைகள், அதிரடி காட்டிய அதிகாரிகள், சீல் வைக்கப்பட்ட கடைகள். மாவிலாறு பெரும் வெள்ளத்தால் சிக்கிய 309 பேர் பாதுகாப்புடன் மீட்பு, வெளியான முழு விவரம். மேலும் தொடரும் மீட்பு நடவடிக்கைகள். தொடரும் துயரம், ரம்புக்கரையில் மீண்டும் பாரிய நிலச்சரிவு, சிக்கிக் கொண்ட மக்களை மீட்க களமிறங்கும் படையினர். சற்று முன்னர் இடைநடுவே ஒத்திவைக்கப்பட்ட நாடாளுமன்ற அமர்வு, கூச்சலிட்ட எதிர்க்கட்சிகள், இழப்புகளுக்கு காரணம் அரசாங்கம் என்றும் தெரிவிப்பு. மீண்டும் வளமைக்கு திரும்பிய ஏனையின் வீதியின் போக்குவரத்து, கொழும்புக்கான பயணங்கள் ஆரம்பம், பயணிகளுக்கு அவசர செய்தி. கடுமையாக சேதமடைந்த வட்டுவாகல் பாலம், 2 துண்டுகளாக பிளவடைந்த வட்டுவாகல் பாலம். உடைந்த மாவிலாறு அணை, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு விமானம் மூலம் கொண்டு செல்லப்படும் 3 நேர உணவுகள். வீடுகளுக்கு செல்ல வேண்டாம், மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. வெள்ளத்தில் தவிக்கும் மன்னார், அவசர உதவிகள் கிடைக்கவில்லை, மக்கள் குற்றச்சாட்டு. இலங்கையை புரட்டி போட்ட இயற்கை அனர்த்தம், உயிரிழந்தோரின் எண்ணிக்கை விவரம். தமிழர் பகுதி விவசாயிகள் கண்ணீர், அள்ளுண்டு போன வயல்கள். சீரற்ற காலநிலை, நுவரெலியா மாவட்டம் 75 பேர் பலி, 62 பேர் மாயம், 2691 குடும்பங்கள் பாதிப்பு. சற்று முன் வெளியானது சேத விவரம்.